அது நாளுக்கு நாள் அது இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு. அது எங்கேயுமே டவுன் ஆகல. சோ கேட்டுக்கிற சிஎம்மா இருக்காரு, செயல்படுத்துற சிஎம்மா இருக்காரு. எதிர்க்கட்சிகளே சொன்னாலும் அது வந்து செயல்படுத்துற ஒரு சிஎம்மா இருக்காரு அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்காரு. சோ இன்னும் 5 வருஷ காலங்கள் வந்து இருக்கு. சோ இப்போ வந்து பாசிட்டிவாவே போறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். அந்த புது கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும், அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்றதுல ஒரு வேகத்தோட தான் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த ஆலோசனைகள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. தப்புன்னு சொன்னா அதை வந்து திருத்திக்கிறாங்க. சோ எல்லாமே வந்து நடக்குது. ரத்தன் பண்டிட்டோட வந்து வாபஸ் பண்ணதா இருக்கட்டும், வேணாம்னு சொல்லி வாபஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்கள்ல அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குன்றத பாக்குறாங்க. ஆனா இதை பொறுக்க முடியாத ஒரு டீம் இப்ப என்ன ஆயிப்போச்சு பாத்தீங்களா, நாங்க சொன்னோம், நாங்க மட்டும் சொல்லலன்னா உங்களுக்கு இந்த காசு கூட கிடைச்சிருக்காது அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்லி ஒரு முதல் 3 கையெழுத்து போடவே இல்லை. அவர் சொன்ன வாக்குறுதியா தான் முதல் 3 கையெழுத்தா வந்து போட்டிருக்காரு. நீங்க தான் அப்புறம் நீங்க சொன்னீங்க எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் தொடரணும். அவர் நினைச்சிருந்தா உங்க திட்டங்கள் எல்லாம் தொடராது, கம்முனு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த திட்டங்கள் கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது முக்கியமான விஷயங்கள் மக்களுக்கு இப்போ என்ன தேவையா இருக்குன்றத பார்த்து கரெக்டா அது லைன் இருக்கோ அதை அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ இந்த மகளிர் உரிமை தொகையும் அவர் வந்து கொடுக்கறதுக்கான வேலைகள்ல நிதி ஆலோசனைன்றத ஈடுபட்டிருக்காங்க. சோ நிதி ஆலோசனை சரியானதுக்கு அப்புறம் இது கொடுக்க முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு விரைவில் வந்து வந்துரும் தான் நானும் நம்புறேன். 3 மந்த் தெரிஞ்சு அதுக்கு டைம் குள்ளாரே வாய்ப்புகள். ஏங்க 27 மாசம் வெயிட் பண்ணிருக்காங்க அந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு. கிட்டத்தட்ட 24னா 2 வருஷம் 3 மாசம் கிட்ட வந்து அந்த பைசா வாங்குறதுக்காக இந்த மக்கள் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் தான் கடைசி 5000 ரூபாய் போட்டது. அதெல்லாம் பருப்பு வேகலன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரேஷன் கடையில வாங்காத பருப்பு போல. 3 மாசம் போகாதது தான் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எலெக்ஷனுக்கு அப்பவே கொடுத்துட்டாங்க. அது வந்து நீங்க வந்து உரிமை தொகையா நீங்க வந்து உங்களோட உரிமை தொகையா நீங்க வந்து எடுத்து இப்போ இதெல்லாமே கொடுத்துட்டாங்கன்றதுனால இதையும் வந்து ஒரு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் கிட்ட இருக்கு.